சிவப்பு ஆறு. இது ஒரு காதல் கதை. இன்னும் தாமிராபரணி சலசலத்து கொண்டுதான் இருந்தது. சபரி ஜன்னலை விசாலமாக திறந்து வைத்தான். காற்று நின்றிருந்தது. ஆனாலும் காற்று நிமிட்டின மாதிரி ஆறு சலசலத்தது. அமாவாசையாய் இருக்கும் போல கும்மிருட்டில் நதி பளபளத்தது. ஆற்றின் பக்கத்தில் ரூம் கிடைத்தது லாபம். கோபமா, சந்தோஷமா, துக்கமா, இல்லை விரக்தியா, உடல் வலியா? ஜன்னலை திறந்ததும் நதி என்ன என்று கேட்கும், விசாரிக்கும் நண்பன், சிநேகிதி, அர்த்தநாரி. சபரிக்கு சிரிப்பு வந்தது. புத்தனுக்கு போதி மாதிரி சபரிக்கு ஆறா? தாமிராபரணியா? தாமிராபரணி நீருக்கு உள்ள ருசி சிறுவாணியில் கிடையாது. சொன்னால் பத்மநாபன் சண்டைக்கு வருவான். கோயம்புத்தூர்காரன். வேலை தேடி கடைசியில் சபரியைப் போலவே ஒரு வாகனம் கிளீனர் கம்பெனியில் 3000 ரூபாய் சம்பளம், இன்சென்டிவ், பேட்டா என்று காலத்தை ஓட்டுகிறவன். ஒரு பீஸ் விற்றால் இத்தனை கமிஷன். நாய் வேலை. ஆறு மாதிரி சதா சுழலும் வேலை. ஆனாலும் சுழல்வது சுகம். அழுத்தா போகும். ரோட்டை கடந்து 4-5 பெண்கள் போனார்கள். கையில் புத்தகங்கள். செல்வியும் இப்படித்தான். ஊரில் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருப்பாள். மாதம் ஒரு கடிதம். அண்ணா, நீ அனுப்பிய எம்மோ கிடச்சிது. பீஸ் வாடகை கட்டிட்டேன். அம்மா நலம். உன்னை விசாரிச்சதா? மொத்தமாக 8 வரி கடிதம். ஆனாலும் சுகம். சரஸ்வதி முகம் போல. நதி சிலிர்த்து கொண்டது. விடிவெள்ளி கண் சிமிட்டாமல் சபரியை பார்த்தது. சரஸ்வதியை சந்தித்த போதும் இப்படித்தான் கண் சிமிட்டாமல் நிற்க முடிந்தது. அழகு என்றெல்லாம் முத்திரை குத்தக்கூடிய முகம் இல்லை. ஆனாலும் பளிச்சென்ற முகம். காரியத்தில் வேகம். ஆபீஸில் புது அப்பாயின்மெண்ட். அக்கவுண்டன்ட் எத்தனை பீஸ் விற்றிருக்கிறது என்று அவளிடம்தான் கணக்கு சொல்ல வேண்டும். ஒரு நாளில் எத்தனை வீட்டில் மெட்ரோ ரேஷன் என்று கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டும். ஒரு நாள் அழுத்து போய் ஆபீஸ்க்குள் நுழைந்து தண்ணீர் குடிக்கும்போது உள்ரூமில் பத்மநாபன் சத்தம் கேட்டது. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க சரஸ்வதி? இன்றைக்கி அமெரிக்காவில் நல்ல பொசிஷனில் இருக்கிற இந்தியர்களில் பாதி பேர் தமிழர்கள் தான், தெரியுமா? ஆனால் ஏன் அவங்க அங்கே போனாங்க? அதுதான் முக்கியம். இங்கே வேலையை வாங்கிக்கிட்டு சம்பளம் குறைவு. டிக்னிட்டி ஆஃப் லேபர் நம்ம மக்கள்கிட்ட குறைவு பத்மநாபன். மனுஷனுக்கு அவசியமான ஒன்று அது. நாள் பூரா லோன்னு அலையிற உங்களையே எடுத்துக்கோங்களேன். 3000 கம்மி தான். இதே வேலை உங்களுக்கு வேறு நாட்டில் கூட 3000னா நீங்கள் போக மாட்டீங்களா? பிரெயின் ட்ரெயினரை ஞாபகப்படுத்துகிறீங்களா? பத்மநாபனின் குரலில் கோபம் இருந்தது. இல்லை, தப்பு தான். வளர்த்த நாட்டை விட்டு போகிறது சரின்னு நான் சொல்லலை. ஆனால் காரணம் என்னன்னு இன்னும் எத்தனை வருஷம் ஆராயமாக நாம் இருக்க போகிறோம்? சபரி நிற்பது கவனிக்காமல் சரஸ்வதி ஆவேசமாய் மேஜையை குத்தினாள். ரொம்ப ஆவேசமான டிஸ்கஷன் போல. சபரி கேட்டதும் சிரித்தார்கள். தினம் ஏதாவது ஒன்று ஓய்வு நேரத்தில் விவாதிக்கப்பட்டது. அவாலா அரசியல்வாதிகளிடமிருந்து பிரபஞ்சன் சாகித்ய அகாதமி வாங்கியதற்கு இன்னும் தமிழர்கள் பாராட்டி இருக்க வேண்டும் என்பது வரை புத்தகங்கள் கைமாறின. பேசியது என்னவோ மற்றவர்களை பற்றி என்றாலும் சபரிக்கு தனக்குள் ஒரு தென்றல் வீசியது தெரிந்தது. ஆனாலும் சற்று நெருக்கமாய் அவளிடம் அணுக தயக்கமாக இருந்தது. ஒரு அழகான இடைவெளியை அவளாகவே ஏற்படுத்தியிருந்தாள். ஒரு நாள் கூட அவள் குடும்பம் பற்றியோ அவளிடம் சொன்னதில்லை. அந்த அழகான இடைவெளியை தாண்டி அவளை நெருங்க ஏதோ நெருடியது. பத்மநாபனுக்கு இந்த அவசை பிடிபட்டிருக்க வேண்டும். ரூமில் இதே போல ஜன்னலை திறந்து வைத்து கொண்டு நதியின் நெரிசல்களை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு நாள் வந்தான். எல்லா இன்டர்நெக்சுவல் நட்பும் இப்படி தான் இருக்கும் போல, கலங்கும் போல. என்ன சொல்கிற பத்மநாபன்? மறைக்காதே சபரி. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அவளுக்கு புரியணுமே. அது கஷ்டம். என்னால் உத்தரவாதம் தர முடியாது. ஏன்? மனசு பதறியதில் அதிவேகமாய் நெஞ்சு அடித்து கொண்டது. படகு துடுப்பு நீரை கிழித்த மாதிரி. சரஸ்வதி யாரு? கல்யாணமான பொண்ணா இல்லையான்னு உனக்கு தெரியுமா சபரி? பத்மநாபன் தன்னை பற்றி எதையுமே அவள் சொன்னதில்லை. நாமளும் அதை அசியூம் பண்ணுறத தவிக்கிறது நல்லது இல்லையா? மறுநாள் ஆபீஸில் மெதுவாக ஆரம்பித்தான். எங்களை உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் இன்வைட் பண்ண மாட்டீங்களா சரஸ்வதி? சரஸ்வதி முகம் மாறினாள். அக்கவுண்ட்ஸ் ஃபைல் நேற்று நீங்கள் சப்மிட் பண்ணலையே சபரி என்றாள். அதற்கு மேல் பேச்சை தொடர முடியவில்லை. ஆனால் மனசையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. மனசுக்குள் இதுதான் காதல் என்பதா என்று ஏதோ பாட்டு கேட்டது. கனவுகளும் கொஞ்சம் சினிமாத்தனமும் தான் காதலா? அப்படியென்றால் இது வெறும் ஈர்ப்பா? 29 வயசில் வெறும் ஈர்ப்புத்தானா? காமம்தானா? யோசனை இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை தனிமை மேலும் குழப்பியது. காலையில் குடித்த ஒரு கப் டீயோடு மதியம் வரை யோசனையோடு இருந்தான். மதியம் சாப்பிட்டதும் மனசில் ஏதோ அசட்டு தைரியம் முளைத்தது.
பார்த்து பார்த்து ஷேவ் செய்தான். ஷர்ட் முழுக்க சென்றடித்து மாட்டிக்கொண்டான். கிளம்பும் முன் 3 தடவை கண்ணாடியை பார்த்து கொண்டான். கதவை பூட்டிய போது தயக்கமாயிருந்தது. வழியில் 1/2 கிலோ மில்க் பேடா வாங்கி கொண்டான். பஸ் பிடித்து வீட்டை அடையும் போது நெஞ்சு பக்கம் வியர்த்திருந்தது. கை சிலிர்க்க காலிங் பெல்லை அழுத்தினான். வரிப்புலியோ கர்ஜனை சிங்கமோ, நாக்கில் விஷம் பரவின வீரியனோ, எது குகைக்குள்? பயந்தபோது நதிநீர் வெயிலில் மெல்ல எட்டி பார்க்கும். நீவி விடும் நிழல். இதுபோல நிழல் மனசை தீண்டுமா? இல்லை பயந்த மாதிரியே நாக்கில் விஷம் தடவிய வீரியனா? ஒரு மாவுக்கை கதவை திறந்தது. சரஸ்வதிதான். வாங்க. எதிர்பாராத தயக்கம் முகத்தில் தெள்ளத் தெளிவாய் தெரிந்தது. உட்காருங்க. இந்த பக்கம் வர வேண்டிய வேலை இருந்துச்சு, அதான் அப்படியே உங்களையும். முகத்தில் பொய்யான நிழல் படர்ந்தது. மம்மி யாரு? 6-7 வயது இருக்கும். குட்டி சரஸ்வதி. இரட்டை ஜடை போட்டிருந்தது. நான் சொல்வேன்ல சபரி அங்கிள், அவர் தான் இவர். ஹலோ சிரித்தபடி சொன்னாள். என் பேர் ஐஸ்வர்யா. சபரி தடுமாறினான். உள்ளுக்குள் ஏமாற்றம் மலையாய் குவிந்தது. டீ குடிக்கிறீங்களா இல்லை காஃபியா சபரி? எனிதிங். 2 காப்பிகளில் நிமிடத்தில் கொண்டு வந்தாள். உங்கள் ஹஸ்பண்ட் இல்லையா? அவர் இல்லை. என்ன அர்த்தம்? வீட்டில் இல்லையா இல்லை எங்கே ஒர்க் பண்ணுறாரு? தெரியல. புரியல சரஸ்வதி. ஆனால் எனக்கு புரியுது சபரி. உங்கள் மனசு எல்லாம் புரியுது. வேணாம், இது சாக்கடை, விட்டுடுங்க. இன்னும் புரியல சரஸ்வதி. 15 வயசு இருக்கும். அப்போ சினிமா ஆசை. மெட்ராஸுக்கு வந்தேன். பம்பாயில் ஷூட்டிங்னு கூட்டிக்கிட்டு போனாங்க. ரெட் லைட் ஏரியா. எனக்கு தெரியாது. தொடர்ந்து ரெய்டு. எல்லா அசிங்கமும் உண்டு. ஒரு சமூக சேவை நிறுவனம் என்னை காப்பாத்துச்சு. எய்ட்ஸ் டெஸ்ட்டு பார்த்தாங்க, இல்லை. ஆனால் வேறொரு டெஸ்ட் பாசிட்டிவ். ப்ரெக்னன்சி. களைச்சிடுன்னு சொன்னாங்க. எனக்கு இஷ்டம் இல்லை. பெற்றுக்கிட்டேன். மேலே படிக்க வச்சாங்க. வேலை கிடச்சிச்சு. வார்த்தைகள் திக்கி திணறி வெளியே வந்தன. என்னால் உங்களை புரிஞ்சிக்க முடியுது சபரி. என் கடந்த காலம் அழுக்கானது. அதில் யாரையும் நான் சம்மந்தப்படுத்த நான் விரும்பலை. போதுமா? நாம் நல்ல நண்பர்களாக இருப்போம். நேற்று எம்டி வாசுதேவன் நாயருக்கு ஞானபீடம் கிடச்சிருக்கு தெரியுமா? தேநீர் உள்ளே சூடாய் பரவிற்று. எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அடச்சீன் ஆயிடுச்சா? இல்லை. எப்படி சபரி, அசிங்கமாக தெரியலையா? உண்மையை சொல்கிறது ரொம்ப அழகு சரஸ்வதி. சபரி வாங்கி வந்த மில்க் பேடாவை நீட்டினான். ஐஸ்வர்யா வெளியே விளையாடி கொண்டிருந்தாள். டாட்டா காட்டினாள். நடக்கும்போது சீக்கிரம் ரூமுக்கு போக வேண்டும் போலிருந்தது. ஜன்னலை திறந்து கொண்டு உட்கார வேண்டும். நதி நெளியும், உரசும், மனசோடு பேசும். இதோ பார் சபரி, என்னில் மனிதர்கள் பண்ணாத அசிங்கமா? பிணங்கள், ஆடுகள், மாடுகள், ஏன் கலவரங்களில் சிந்தப்படும் இரத்தங்கள். அதற்காக நான் சிவப்பாகவேயா ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சபரியை நோக்கி கை நீட்டும். நதி அழகானது. சபரி ஜன்னல் திண்டில் உட்கார்ந்து கொண்டான். இன்னும் தாமிராபரணி சலசலத்து கொண்டுதான் இருந்தது.